அது மட்டும் இல்லாமல் டூமோட அந்த த்ரோன் பின்னாடி இருக்க அந்த ஒரு விண்டோஸில் இருக்க அந்த ஒரு ஷேடிங்ஸ் அண்ட் அந்த ஒரு ஷேப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டூம்ஸ்டேவோட அந்த ஒரு கிளாக்கில் வர அந்த ஒரு பேக்ரவுண்டில் இருக்க அதே கைண்ட் ஆஃப் விண்டோ மாதிரி தெரியுது. ஸோ இதில் வந்து ஒரு பயங்கரமான தியரி இருக்குது. அதாவது என்னென்னா, மேபி அந்த த்ரான் இருக்க அந்த ஒரு டூமோட கேஸ்டில் வந்து லாட்வேரியாவில் இருக்கலாம். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேபி இது வந்து எண்ட் ஆஃப் த டைம் லைனாக இருக்கலாம். அதாவது ஹீரோ ரிமைன்ஸ் இருந்த அதே ஒரு இடம் மேபி டூமோட மேஜிக்கால் திருப்பியும் அவரோட கேஷுவலாக வந்து அவர் வந்து மாற்றிருக்கலாம். ஸோ அந்த இடத்துல உட்காந்துருந்து தான் அவர் வந்து மல்டிவர்ஸே வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதனால தான் வந்து ஸோ அவரோட லைஃப்பில் இருக்க அந்த ஒரு லவ்ட் ஒன்ஸ் வந்து எப்படி இறந்தாங்க, அதுக்கான காரணம் என்னங்கிறத வந்து அந்த ஒரு இடத்துல உட்காந்து மல்டிவர்ஸை வாட்ச் பண்ணி ஸோ அதுக்கு ரிலேட்டான திங்ஸ் எல்லாமே வந்து அவர் டிஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. ஸோ அதனால தான் வந்து அவர் பேட்டில் வேர்ல்டு பில்ட் பண்ணி இந்த ஒரு என்டையர் மல்டிவர்ஸே வந்து ரீஷேப் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் மேபி நினைக்கலாம் இது வந்து ஹீரோ ஹியூமன்ஸ் இந்த அந்த ஒரு ஆஃபீஸ் மாதிரி இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், டூம் கட்டை இப்போ இருக்க இந்த ஒரு பவர் வச்சு அவரால் என்ன வேணாலும் பண்ண முடியும். அவர் வந்து அந்த இடத்த அவரோட கேஷுவலாக வந்து மாற்றிருக்கலாம். ஆர்எல்ஸ் அவரோட கேஷுவலியே அந்த இடத்துக்கு வந்து டெலிபோர்ட் பண்ணியிருக்கலாம் ஆஃப்டர் த ஈவெண்ட்ஸ் ஆஃப் பேட்டில் வேர்ல்டு. ஆர்எல்ஸ் பேட்டில் வேர்ல்டுக்கு முன்னாடி அவர் என்னென்னலாம் நடக்க போகுது, என்னென்ன அவுட்கம்ஸ் இருக்குன்னு நல்லா ஃபிகர் அவுட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கான விஷயங்களை வந்து கரெக்டாக வந்து பண்ணிகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன்.